எவல்யூஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவைஸ் ஆகி இப்போ இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி எவால்வ் ஆகிருக்குங்கிறது தான் அந்த ஹிஸ்ட்ரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னே ஒன்று இருக்காது, டைரெக்டாக சீரியல் ப்ராசஸிங். அதாவது எப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் டஸ் நாட் ஹேவ் ஓஎஸ், ப்ரோக்ராமர்ஸ் ரைட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மெஷின் கோட். அந்த மெஷின் கோடை டேரெக்டாக மெமரிக்குள்ளே லோட் பண்ணுவாங்க சம் ஹார்ட்வேர் டிவைசஸ் மூலிமா. ஈச் யூசர் ரிசர்வ்டு கம்ப்யூட்டர் டைம் இன் அட்வான்ஸ். தே மேனுவலி செட் அப் த மிஷின், லோட் தி ப்ரோக்ராம் அண்ட் கலெக்ட் தி அவுட்புட். ஸோ அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணணுனாலே யூசர் வந்து அதை கம்ப்யூட்டரை வந்து புக் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த செட்டப் மிஷினை லோட் பண்ணணும், ப்ரோக்ராமை லோட் பண்ணணும், அப்புறம் அவுட்புட் எடுத்துக்கணும். கன்சோல் லைட்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ், இதுதான் இன்புட் அவுட்புட்டு. அதாவது ப்ரோக்ராம் இஸ் யூஸ்டு ஃப்ரண்ட் பேனல் லைட்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் டு என்டர் ப்ரோக்ராம்ஸ் பிட் பை பிட் அண்ட் மானிட்டர் எக்ஸிக்யூஷன். எக்ஸ்ட்ரீம்லி இன்எஃபிஷியன்ட். அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பேட்ச் சிஸ்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வேர் டெவலப்டு டு ஆட்டோமேட் ஜாப் சீக்வன்சிங். சிமிலர் ஜாப்ஸ் வேர் பேட்ச்டு டுகெதர் அண்ட் ப்ராசஸ்டு சீக்வன்ஷியலி வித்தவுட் மேனுவல் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு 10 ஜாப் இல்லை 20 டாஸ்க் வந்து ஒரே பேட்டர்னில் ஒரே ஸ்டெப்ஸ் இருக்கும், பட் வித் டிஃப்ரெண்ட் இன்புட் அவுட்புட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து சீக்வன்ஸ் பண்ணி செட்டாக எடுத்து அதை பேட்ச் பை பேட்சாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 100 டாஸ்க் வந்து ஒரே ப்ராசஸ் பண்ண போது, பட் வித் டிஃப்ரெண்ட் இன்புட்டு, அந்த இன்புட்டுக்கு ஏற்ற அவுட்புட் வரணும் அப்படின்னா அதுக்கேற்ற ப்ரோக்ராமை எழுதி ரன் பண்ணுவாங்க. அது அந்த 100 வேலையை முடிச்சதுக்கப்புறம் வேறு டாஸ்க் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி அகைன் ப்ரோக்ராம் எழுதுவாங்க. ஸோ அது வந்து பேட்ச் சிஸ்டம்ஸ். ஸோ இதுக்கு பேட்ச் மானிட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. A resident monitor program loads jobs automatically. It transfers control from one job to next without operator intervention. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா ஜாப் கண்ட்ரோல் லாங்குவேஜ், ஸ்பெஷல் கண்ட்ரோல் கார்டு, ஸ்பெசிஃபைடு ஜாப் ரெக்குயர்மெண்ட்ஸ் லைக் கம்பைலர், இன்புட் டேட்டா, எக்ஸிக்யூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், இது எல்லாமே. ஆட்டோமேட்டிக் ஜாப் சீக்வன்சிங் அண்ட் லிமிடேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CPU ஆஃப் அண்ட் ஐடில் வெயிட்டிங் ஃபார் ஸ்லோ இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன். ஸோ இன்புட் அவுட்புட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், CPU மோஸ்ட்லி ஐடியலாக இருக்கும். இன்புட் அவுட்புட் வர வரைக்கும், இல்லை அவுட்புட் சென்ட் பண்ணிவிட்டு அந்த சென்ட் ஆகிடுச்சுங்கிற அக்னாலேஜ் வர வரைக்கும், இல்லை இன்புட் ரிசீவ் ஆகிற வரைக்கும் ஸோ வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். மல்டி ப்ரோக்ராம்டு பேட்ச் சிஸ்டம், அதே பேட்ச் சிஸ்டம் தான், பட் அதை வந்து மல்டி ப்ரோக்ராம்டு. செவரல் ஜாப்ஸ் லோடட் இன்டு மெமரி அட் ஒன்ஸ். OS switches between them to keep CPU utilized while jobs perform input output operation. ஸோ போன ஸ்லைடில் பார்த்தோம் இன்புட் அவுட்புட் நடுவில் வந்து CPU டைம் ஐடியலாக இருக்கும்னு. பட் இதில் ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா அந்த ஐடியல் டைமை வந்து வேறு ஒரு ஜாப் ரன் பண்ண யூஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ அது ஒரு டைம் லைன் மாதிரி கொடுத்துருக்கோம். சீரியல் ப்ராசஸிங் ஃபஸ்ட்டு 1940s to 50s, 50s to 60s வந்து பேட்ச் ப்ராசஸிங், அப்புறம் 60ஸ்க்கு அப்புறம் மல்டி ப்ரோக்ராமிங், 60s to 70s டைம் ஷேரிங், 80s to 90s பர்சனல் கம்ப்யூட்டர். இந்த இடத்துல தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட எஃபிஷியண்ட்டாக இல்லையோ ஒரு முழு வடிவம் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ டைம் ஷேரிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, யூசர் இன்ட்ராக்ட் வித் த சிஸ்டம் த்ரூ டெர்மினல்ஸ். டெர்மினல் தான் இருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்காது. ஈச் யூசர் கெட்ஸ் இல்யூஷன் தட் ஹேவிங் தேர் என்டையர் கம்ப்யூட்டர் டு தெம்செல்ஸ். ஸோ ஒவ்வொரு யூஸரும் அட் அ டைமில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பட் அந்தந்த யூஸருக்கும் அந்த என்டையர் கம்ப்யூட்டர் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் ஸ்டில் இப்போ இவங்களோட ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும், பிங்கிற பர்சன் இருப்பாங்க, அவங்களோட ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரே டைம்ல, ஆனால் அப்படி கிடையாது, டைம் ஸ்லைஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு செகண்டுனா அந்த ஒரு செகண்டை வந்து 1000 2000 பிரிச்சுருவாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் கூட இல்லை, இன்னும் சின்னது டைம் ஸ்லைஸ். அந்த ஒவ்வொரு பீஸ் ஆஃப் டைமையும் ஒரு ப்ராசஸ்க்கோ இல்லை ஒரு டாஸ்க்குக்கோ கொடுத்து ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து அட் அ டைமில் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். இது டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸ். பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், இதுதான் 1980s to 90s. பர்சனல் கம்ப்யூட்டர் ப்ராட் கம்ப்யூட்டிங் இன்டு இண்டிவிஜுவல் யூசர்ஸ். ஸோ தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து சிஸ்டம் வாங்கி அவங்க வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்லோவாக ஒரு முழு வடிவத்தை பெற ஆரம்பிச்சிது. லைக் MS-DOS, விண்டோஸு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. இந்த இடத்துல தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று வர ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கமாண்ட் ப்ராம்ப்ட், அதாவது டெர்மினலில் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் யூசர் இன்டர்ஃபேஸ் வர ஆரம்பிச்சிது இந்த டைமில். பட் இது வந்து சிங்கிள் யூசர் ஃபோக்கஸ். டிவைஸ் இண்டிபெண்டன்ஸ், டிவைஸ் டிரைவர்ஸ் அலவுட் OS டு ஒர்க் வித் டைவர்ஸ் ஹார்ட்வேர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று வேணும், அந்த கம்பேட்டபிளாக இருந்தால் போதும். பட் இந்த கம்பெனியோட ஹார்ட் டிஸ்க் தான் வேணும், அந்த மாதிரிலாம் எந்த டிபெண்டன்ஸும் இல்லாமல் OS கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அதில் வந்து மல்டி ப்ராசஸர் சப்போர்ட் இருக்குது, அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி, ஃபயர் வால்ஸ் இருக்குது, என்கிரிப்ஷன் இருக்குது,
இது நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் இன்டகிரேஷன் இருக்குது, விர்ச்சுவலைசேஷன் பண்ணுறோம், மொபைல் அண்ட் எம்பெடட் சப்போர்ட்ஸும் இருக்குது, பிட்லாகர் என்கிரிப்ஷன்லாம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபீச்சர்ஸ் கம்பேர் டு ப்ரீவியஸ் வெர்ஷன் இது எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில். ஜஸ்ட் நம்ம இது வரைக்கும் டீட்டெயில்டாக பார்த்த எல்லாத்தையும் ஒரு டேபிளில் போட்டிருக்கோம். ஸோ மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி மல்டி ப்ராசஸர் சப்போர்ட் இருக்குது, அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி, நெட்வொர்க் இன்டகிரேஷன், விர்ச்சுவலைசேஷன், மொபைல் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ், அப்புறம் பவர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் ஃபைல் சிஸ்டம்ஸ். இந்த அட்வான்ஸ்ட் ஃபைல் சிஸ்டம்லாம் ஏன் வருதுன்னா முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஃபைல் சிஸ்டம் வேறு, இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபைல் சிஸ்டம் வேறு.